Welcome student. I am Ganesan from Sri Hariyanesh Institute of Mathematics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் ஃபோரியர் சீரீஸ் அப்படின்ற இந்த யூனிட்ல இருக்கிற MCQ கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஃபோரியர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் ரெகுலேஷன் 2017, 13 and 8 எல்லாருக்குமே கவர் ஆகும். And also Fourier series பார்த்தீங்கன்னா linear algebra and partial differential equation EC department 2017 regulation அவங்களுக்கும் இது கவர் ஆகும். சரிங்களா? இந்த Fourier series பார்த்தீங்கன்னா transforms and partial differential equation யூனிட் 1 ஆகும். linear algebra and partial differential equation EC department பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த Fourier series இதில் இருக்க MCQ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் விஷயம் பேசிக் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா டெஃபினிஷன்ஸ் என்னென்ன இருக்கும். ஸோ அதை நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் அதில் இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கணும்னா ஃபோரியர் சீரிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் f of x ஃபோரியர் சீரிஸ்னா அந்த ட்ரிகனாமெட்ரிக்கல் டேர்ம்ஸில் எழுதுறது தான். இப்போ அது வந்து எழுதணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக்காக இருக்கணும். ஃபங்க்ஷன் f of x என்ன இருக்கணும்னா பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா f of x plus t is equal to f of x அப்படின்னு வந்துச்சுன்னா then we can say that f of x is periodic with period t அப்படின்னு சொல்லலாம். f of x is periodic function with period t அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நல்லா பார்த்துங்க. பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு இதான் கண்டிஷன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். MCQ கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இப்போ சைன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். sin of 2 pi என்னது 360. sin of 360 plus theta is equal to sin theta. நீங்க படிச்சிருப்பீங்க ஆல் சில்வர் டீ கப்ஸ்ல. ஸோ அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா sin of 2 pi plus x is equal to sin x. இதை கம்பேர் பண்ணுங்க. இந்த இடத்துல x மாறி இருக்கு, பரவாயில்ல. ஸோ sin of x plus t is equal to sin x. அதே மாதிரி இருக்கா? f of x வந்துடுச்சு, f of x plus t. ஸோ அப்போ இங்கே tன்றது 2 pi. அப்போ sin xன்றது is a periodic function. Therefore sin x is a periodic function. A periodic function with the period 2 pi. ஏன்னா இங்கே 2 pi தானே வருது, ஸோ அதனால 2 pi. ஸோ sin xன்றது periodic function with the period 2 pi. அதே மாதிரி தான் காசும். காஸ்ட்லயும் இதே தான். cos of 2 pi plus x தான் cos x. சரிங்களா? அதனால sin x மட்டும் இல்ல, cos x-ம் பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் சேம் பீரியட் 2 pi. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். MCQல கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு இதெல்லாம். சரிங்களா? அப்போ வாட் அபவுட் tan? tan எடுத்துக்கிட்டீங்கன்னா tan of pi plus x 180 plus theta அதுவே tan x தான். சரிங்களா? அப்போ அதனால என்னன்னா tan x வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் பை. tanலயும் 2 பைல வரும். அதுல மினிமம் எதுன்னு பார்க்கணும். இப்போ காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சைனோ காஸ்ட்லயும் sin pi plus x வந்து இந்த மாதிரி sin x வராது. சரிங்களா? அதனால நம்ம என்னன்னா மினிமம் வேல்யூல தான் பார்க்கணும். இப்போ sin pi plus x tan x தான். sin 2 pi plus x tan x தான். அப்போ என்ன ஆகும்னா அந்த மினிமம் வந்து பை. அதனால tan x is periodic function with period pi. tan x is a periodic function with period pi. சரிங்களா? இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயமும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சைனும் காசும் சொல்லிட்டேன்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்னது? சைனோட ரெசிப்ரோக்கல் சீக்கன். காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன்.
சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கல். இதுவும் பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் 2π தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா எம்சி கொஷின்ல கேட்க சான்ஸ் இருக்கு. tan xோட ரெசிப்ரோக்கல் என்னது? அப்போ cot xம் இஸ் a periodic function with period π. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எம்சி கொஷின்ல. ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு பீரியட் ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கணும்னா டிரிக்லெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன் வந்து? டிரிக்லெட், DIRICHLET, டிரிக்லெட் கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சீரிஸை கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்ன கண்டிஷன் இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x வந்து பீரியாடிக்காக இருக்கணும். f of x வந்து பீரியாடிக்காக இருக்கணும். சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் அண்ட் அது ஃபைனைட்டாகவும் இருக்கணும். இந்த கிவன் இன்டர்வல், எந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்டர்வல்ல the function must be periodic, single valued and finite. இந்த மூணுமே இருக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், டிரிக்லெட் கண்டிஷன்ல. ஓகே, அடுத்த கண்டிஷன் f of x வந்து கண்டினியூஸா இருக்கணும். சரிங்களா? f of x is continuous. f of x is continuous with finite number of discontinuities. Finite number of discontinuities. ஓகே, அடுத்தது வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்றோம்னா, f of x வந்து has at most finite number of maximum minimum. f of x has at most finite number of maximum and minimum in the given interval. ஓகே, சரி, இந்த மூணுமே இருந்ததுன்னா அதை டிரிக்லெட் கண்டிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டிரிக்லெட் கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் கூட எம்சிக்யூ கொஷின்ஸ்ல அந்த கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கும் போது f of xன்றதுக்கு ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3 டிஃபரெண்ட் இன்டர்வல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எது மாதிரி இன்டர்வல்னா 0 to 2l அப்படின்ற ஒரு இன்டர்வல், -l to +l அப்படின்ற இன்டர்வல், அடுத்தது வந்து லாஸ்ட் வந்து ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் சொல்லிட்டு 0 to l. இந்த 3 டிஃபரெண்ட் இன்டர்வல் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல அடிஷனா என்ன வரும்னா, எல்லுக்கு பதிலாக பை போட்டிங்கன்னா என்ன வரும்? 0 to 2π. அடுத்து -π to +π, எல்லுக்கு பதிலாக பை போட்டா 0 to π. ஸோ அப்போ இது 3 இன்டர்வல் சொல்லிட்டு மொத்தம் 6 இன்டர்வல் படிக்காதீங்க. 6 இன்டர்வலுக்கு ஃபார்முலா படிச்சீங்கன்னா அவ்வளோதான். 6 ஃபார்முலா படிக்கணும். 6 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் நிறைய படிக்கணும். ஒரு ஃபார்முலாவே A0, AN, BN எல்லாமே கண்டுபிடிக்கணும். அதனால இந்த மாதிரி 6 இன்டர்வலை பார்க்காம வெறும் இதுக்கு மட்டும் ஃபார்முலா படிங்க. இதுக்கு மட்டும் ஃபார்முலா படிச்சுட்டு அந்த ஃபார்முலால எல்லுக்கு பதிலாக பைய போட்டீங்கன்னா இதுல இருக்க ஃபார்முலாலாம் வந்துடும். அப்போ நீங்க 6 செட் ஆஃப் ஃபார்முலா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் இந்த 3 செட் ஆஃப் ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு அதில் எல் இருக்கிறதுலாம் பைய போட்டிங்கன்னா இதோட ஃபார்முலா வந்துடும். இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபார்முலா கம்மியாக இருக்கும். சில பேர் இதுக்கு தனியாக ஃபார்முலா படிப்பாங்க, அதுக்கு தனியாக ஃபார்முலா படிப்பாங்க. அப்போ 2 தனித்தனியாக படிக்கும்போது என்னன்னா ஏகப்பட்ட ஃபார்முலா படிக்கிற மாதிரி ஆகிடும். அது தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 3 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் மட்டும் படித்தா போதும். அதுதான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். சம் வரும்போது எல்லுக்கு பதிலாக பை போட்டு நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா ரீமாடலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மாடிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸ் இந்த இன்டர்வல் 0, 2l. 0, 2lக்கு ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா என்ன? f of xன்றது பார்த்தீங்கன்னா a0/2 plus sigma n equal to 1 to infinity an cos n pi x by l plus sigma n equal to 1 to infinity bn sin n pi x by l. இதுதான் ஃபார்முலா.
ஃபோரியர் சீரிஸ். இந்த ஃபோரியர் சீரிஸில் A0 கண்டுபிடிக்கிற தனி ஃபார்முலா. A0 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/L இன்டெக்ரல் 0 to 2L f of x into dx. இது ஒரு ஃபார்முலா. இதில் இருக்கிறது A0 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அடுத்தது an கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. an வந்து அதே 1/L இன்டெக்ரல் 0 to 2L f of x cos n pi x by L. அடுத்தது தேர்ட் வந்து bn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. 1/L integral 0 to 2L f of x sin n by x by L. இது bn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் எதோட ஃபார்முலா கொடுத்துருக்கேன் நான். 0 to 2L அப்படின்றதுக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 0 to 2L ஃபோரியர் சீரிஸ்க்கான ஃபார்முலா இது. அதில் A0 an bn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம சம் போடும்போது எனக்கு ஃபோரியர் சீரிஸ் இந்த இன்டர்வல் 0 to 2π வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? இது ஒரு வாட்டி ஃபார்முலா படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் படிக்கூடாது. இந்த ஃபார்முலாலே எல்லுக்கு பதிலாக பையை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இன்டர்வல் உங்களுக்கு என்னவா மாறிடும்? 0 to 2π மாறிடும். கரெக்டுங்களா? எல்லுக்கு பதிலாக பை போட்டால் 0 to 2π. அப்போ எங்கெல்லாம் எல் இருக்கும் அங்கெல்லாம் பையை போட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ எழுதும் போது எப்படி ஃபார்முலா எழுதலாம்? f of x is equal to a0 by 2 plus sigma n equal to 1 to infinity. இங்கே எல் இருக்கிறதுல பை போட்டிங்கன்னா பைக்கு பை கேன்சல் ஆகிடும். அப்போ n பை. அப்போ an cos n பை an cos nx an cos nx, அதாவது எல்லுக்கு பதிலாக பை போட்டதுனால. சரிங்களா? ப்ளஸ் சிக்மா n equal to 1 to infinity bn sin nx. இங்கேயும் எல்லுக்கு பை போட்டிங்கன்னா பை கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் வரும்போது அதேதான் ஃபார்முலா அப்படியே மாடிஃபை எழுதிக்கிட்டீங்கன்னா போடும். a0 is equal to 1/π. இல்லை எல்லுக்கு பதிலாக நம்ம பை போடுறோம்ல, 1/π integral 0 to 2π f of x dx. அதுக்கப்புறம் இதில் இங்கே எங்கெல்லாம் எல் இருக்காங்கலாம் பை போடுவீங்க. ஸோ an is equal to 1/π integral 0 to 2π f of x. இங்கே எல்லுக்கு இதில் பை போட்டிங்கன்னா பை கேன்சல்னா ஒரு cos nx dx. ஸோ அதே மாதிரி bn அதே மாதிரி 1/π integral 0 to 2π f of x sin nx dx. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா 2Lக்கு ஒரு ஃபார்முலா 2πக்கு ஒரு ஃபார்முலான்னு படிக்காதீங்க. டைம் வேஸ்ட். ஒரே ஃபார்முலா இன்டர்வல் 0 to 2Lக்கு மட்டும் ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. அப்படி படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பை கேட்டாங்கன்னா எல்லுக்கு பதிலாக பை போடுங்க, 2π வந்துடும். இல்லை 2π கேட்காம வேற ஏதாவது நம்பர்ல கேட்டாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஃபார்முலால ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால இதுதான் மெயின். எனக்கு இதை நல்லா படிச்சு வச்சுங்க இந்த ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோரியர் சீரிஸ் இந்த இன்டர்வல் -L to +L. இந்த இன்டர்வல் -L to +L. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் f of x வந்து a0 by 2 plus sigma n equal to 1 to infinity an cos n pi x by L plus sigma n equal to 1 to infinity bn sin n pi x by L. இப்போ இதில் வந்து இதே மாதிரி a0 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2/L integral 0 to L f of x dx. an க்கான ஃபார்முலா 2/L integral 0 to L f of x cos n pi x by L into dx. அடுத்தது bn க்கான ஃபார்முலா bn is equal to 2/L integral 0 to L f of x into sin n pi x by L into dx. சரிங்களா? இதுதான் ஃபோரியர் சீரிஸ் இந்த இன்டர்வல் -L to +L. சப்போஸ் -π to +π கேட்டாங்கன்னா எல்லுக்கு பதிலாக பை போடுங்க, உங்களுக்கு தேவையான ஃபார்முலா வந்துடும். அடுத்தது அடுத்த இன்டர்வல் ஃபோரியர் சீரிஸ் இந்த இன்டர்வல் 0 to L, that is half range ஃபோரியர் சீரிஸ். இதுலேயே போட்டுருவோம், தனியாக போட்டுருவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் 0 to L வரும்போது உங்களுக்கு ஆஃப் ரேஞ்ச் ஆகிடும்.
half range Fourier series, Fourier sine series, Fourier cosine series. Fourier cosine series. அது பார்த்தீங்கன்னா f of x is equal to a0 by 2 plus sigma n equal to 1 to infinity an cos n by x by n. அதில் ஏ நாட்டுக்கு ஃபார்முலா ஏன்னா கொசைன் சீரீஸ்னா ஏ நாட் ஏன் மட்டும் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணல, எம்சிபிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷார்ட்டாக தான் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதெல்லாம் பேசிக்காக படிச்சிருப்பீங்க. ஸோ ஏ நாட் வந்து 2/L இன்டர்வல் 0 to L f of x dx. அதுக்கப்புறம் ஏன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2/L இன்டர்வல் 0 to L f of x cos n by x by L into dx. இது வந்து ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் கொசைன் சீரிஸ். அடுத்தது ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரிஸ். ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரிஸ். இது எடுத்துக்கிட்டீங்கன்னா f of x is equal to sin series ஒரு bn மட்டும்தான். So sigma n equal to 0 to 0 n equal to 1 to infinity bn sin n by x by l. அப்போ bn மட்டும் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. So bn is equal to 2/L integral 0 to L f of x into sin n by x by l into dx. சரிங்களா? ஸோ இது ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் கொசைன் அண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரிஸ். இதுவே இந்த இன்டர்வல் 0 to π அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லுக்கு பதிலாக பை போட்டிங்கன்னா அதுக்கு தேவையான. சரிங்களா? ஸோ ஒன்லி 3 டிஃப்ரெண்ட் இன்டர்வல் தான். இது 0 to 2L, -L to +L அண்ட் ஆஃப் ரேஞ்ச் சீரிஸ் 0 to L. சரி, இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா, இந்த -L to +L அப்படின்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அது மாதிரி இன்டர்வலுக்கு மட்டும் ஃபங்க்ஷன் ஆட் ஆகிடுவான்னு செக் பண்ணணும். அது செக் பண்ணது எப்படின்னா, f of x -x ரீப்ளேஸ் பண்ணும்போது இஃப் யூ கெட் -f of x then we can say f of x is odd function. அதுவே f of x -x ரீப்ளேஸ் பண்ணும்போது f of x கிடைச்சதுன்னா then we can say f of x is even function. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கணும். -L to +L வந்தாலும் சரி, -π to +π வந்தாலும். அப்போ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் வெறும் bn மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் a0ம் an-ம் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும், மற்றது ஆப்வியஸ்லி 0. சரிங்களா? ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் bn மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். a0 an ஆப்வியஸ்லி 0. ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் a0 an மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். bn வந்து 0. சரிங்களா? இதை நல்லா கிளியராக மைண்டில் வச்சுங்க. இது ரிலேட்டடாக நிறைய எம்சிக்யூ கொஷின்ஸ் வரும், அதனால் அதை நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்செவல்ஸ் ஐடென்டிட்டி. அதை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பார்செவல்ஸ் ஐடென்டிட்டி வந்து எப்படி பண்ணலாம்னா, இந்த பார்செவல்ஸ் ஐடென்டிட்டி வந்து ஃபார்முலா நான் என்ன பண்ண ஜென்ரல் இன்டர்வல் c(c+2L) அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ஜென்ரலாக சொல்லலாம். இது மாதிரி எப்படின்னா, சிக்கு 0 போட்டிங்கன்னு வச்சுங்களேன், சிக்கு 0 போட்டிங்கன்னா 0,2L அந்த இன்டர்வல் வச்சிடும். அதே சிக்கு வந்து -L போட்டிங்கன்னா -L, +L வரும். ஏன்னா -L + 2L +L -L. ஸோ அதனால் இது ஜென்ரலாக போட்டுட்டு சிக்கு நீங்கள் வேல்யூ போடும் போது உங்களுக்கு தேவையான இன்டர்வல் கிடச்சிடும். சரிங்களா? ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ் மட்டும்தான். ஓகே, அப்போது பார்செவல்ஸ் ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னன்னா, இன்டெக்ரல் 1/2L integral c to c+2L f of x the whole square into dx is equal to a0 square by 4 plus 1/2
into sigma n equal to 1 to infinity an square plus bn square. சரிங்களா? இதுதான் பார்ஷியல் ஐடென்டிட்டி இந்த இன்டர்வல் c, c plus 2n. சிக்கு 0 போட்டிங்கன்னா இந்த இன்டர்வல் ஃபார்மில் வந்துடும். சிக்கு -l போட்டிங்கன்னா -l to +l இன்டர்வல் வந்துடும். ஸோ வரதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுடலாம், ஒன்றும் பெரிய இது கிடையாது. இதுதான் வந்து பார்ஷியல் ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஆர்எம்எஸ், ஆர்எம்எஸ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா RMS is equal to root of, அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் சொல்றோம்ல, அதுதான் ரூட் ஆஃப் 1 by b minus a integral a to b f of x the whole square, f of x the whole square into dx. ஸோ இதான் ஆர்எம்எஸ் வேல்யூ. அவங்க என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்டர்வல் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். லோயர் இன்டர்வல் வந்து a, அப்பர் லிமிட் வந்து b, அது யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ எல்லாமே எம்சிக்யூக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரேன். ரொம்ப ப்ரீஃபாக அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் சொல்லித்தரல. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வல் 0 to 2l பார்த்துக்கலாம். இந்த இன்டர்வல் 0 to 2l காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா f of x is equal to sigma n equal to minus infinity to plus infinity cn into e power I n by x by l and cn, அதில் cn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 1 by 2l integral 0 to 2l f of x into e power minus I n by x by l into dx. இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் இந்த இன்டர்வல் 0 to 2l. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா -l to +l காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் -l to +l ஃபார்முலா என்னன்னா அதே தான், f of xன்றது அதே ஃபார்முலா தான். அதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. சிக்மா -infinity to +infinity cn into e power I n by x by l. அதில் cn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா cn is equal to 1 by 2l integral -l to +l f of x into e power minus I n by x by l into dx. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபார்முலா நல்ல தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எம்சிக்யூ கொஷின்ஸ் 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்னா condition for periodic function, condition for periodic function f of x with period t அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருந்தேன் f of x plus t is equal to f of x னா, ஸோ தட் இஸ் condition for periodic function with period t. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, which of the following function is periodic with period 2π? இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன் sin x, cos x, அதோட ரெசிப்ரோக்கல் சைனோட ரெசிப்ரோக்கல் cosecant x, காஸோட ரெசிப்ரோக்கல் secant x, இது எல்லாமே பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2π அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன்னா tan x, அதோட ரெசிப்ரோக்கல் cot x, இது ரெண்டுமே பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் பை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நான் வச்சுங்க, திருப்பி நான் எழுதி கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் இங்கே கேட்டிருக்கிறதுனால இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு அவசியம் கிடையாது. வேற ஏதாவது கூட கேட்க சான்ஸ் இருக்கு. வித் பீரியட் பைன்னு கேட்பாங்க. நான் இங்கே 2πன்னு கேட்டிருக்கேன். 2πனா மேலே இருக்கிறது தான், அது எங்கே இருக்குது? சைன் தான் ஆன்சர் இல்லை. சைன் எக்ஸ் இஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2π மேலேபடி. சப்போஸ் இங்கே பை கேட்டாங்கன்னா டேன் தான் ஆன்சர், டேனோ ஆன்சர், காட்டோ ஆன்சர். சரிங்களா? இங்கே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா if f of x is equal to pi minus x the whole square in the interval 0 to 2π of periodicity 2π, find the Fourier constant a0. இப்போ a0 கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்வல் 0 to 2π ஃபார்முலா கொடுத்துருக்கேன். 0 to 2l ஃபார்முலா, அந்த எல்லில் பை போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? 1 by l இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 2l, நான் தான் எல் கூட பை போட சொன்னேன், 0 to 2l f of x dx.
ஓகே. அப்போ என்ன ஆயிடுனா 1 by pi இன்டெக்ரல் 0 to 2 pi f of x என்னன்னா pi minus x the whole square அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். இதை இன்டெக்ரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இதை இன்டெக்ரல் பண்ணும்போது இதை a minus b the whole square ஃபார்முலா போட்டுட்டு அப்புறம் இன்டெக்ரல் பண்ணாலும் ஆன்சர் வரும். பட் இதுல இன்டகிரேஷன்ல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது லீனியர் தான். லீனியர்னா அது அதோட டிகிரி 1 உள்ள இருக்கிறது. அதனால டைரக்டாவே இன்டெகிரல் பண்ணிடலாம். எப்படி இன்டெகிரல் பண்ணா x ஸ்கொயர் ஒரு இன்டகிரேஷன் டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஸோ 1 by pi into pi minus x the whole cube divided by 3 அப்படின்னு போடலாம். ஆனா அதுக்கப்புறம் இங்க என்னன்னா ஆஃப்டர் இன்டெகிரல் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து -1 இருக்கிறதுனால இன்டு -1 அது வந்து டினாமினேட்டர்ல போடும். இப்போ எப்பவுமே பண்ணுவோமே இன்டெகிரலை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் இன்டெகிரல் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ரைட் இன் த டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கே தெரியுமே இன்டெகிரல் ஆஃப் காஸ் ax என்ன பண்ணுவீங்க? இன்டெகிரல் ஆஃப் காஸ் ax வந்து sin ax மட்டும் சொல்ல மாட்டீங்க. பை a ஏன் பை a போட்டோம்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பைல போடணும். அதே மாதிரி இன்டெகிரல் பண்ண பிறகு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1 அந்த -1 கீழே போட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இன்டெகிரல் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த -3 வெளியில் எடுத்துருங்க. அப்போ 1 by -3 பை ஆல்ரெடி பை வேறு இருக்கு. ஓகே, லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து நேராக இதில் போட்டிங்க. 2 பை போட்டிங்கன்னா பை -2 பைனா -π. இப்போ -π த ஹோல் கியூப் மைனஸ் அடுத்து 0 கொண்டு வந்து நேராக இதில் போட்டிங்கன்னா பை கியூப். புரிஞ்சு பாருங்க. இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றது வந்து -1 by 3 பை. இது வந்து -π த ஹோல் கியூப் வந்து -π கியூப். -π கியூப் -π கியூப்னா -2 பை கியூப். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2 by 3 பை கியூப்ல ஒரு பை போச்சுன்னா பை ஸ்கொயர். நான் பொறுமையா போடுறதுனால இவ்வளவு லேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக பொறுமையா போட்டேன். பட் நீங்க ஃபாஸ்டா போடணும். ஸோ 2 by 3 பை ஸ்கொயர். 2 by 3 பை ஸ்கொயர்னா சி த ரிசல்ட் ஆன்சர். Next இது சம் பாருங்க. If f of x is equal to 1 in the interval 0 to pi, 2 in the interval pi to 2 pi. So மொத்த interval 0 to 2 pi தான். அப்போ அதுக்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். Then the Fourier coefficient a ஃபார்ம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் இங்கே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன சண்டை a0 போட்டேன். அப்போ ஏன்னு கேட்க மாட்டாங்களான்னு பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டாலும் அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா a0 கேட்கல, ஏன்னு கேட்டிருக்காங்க. ஏனுக்கான ஃபார்முலா என்ன? இந்த இன்டர்வல் 0 to 2 பை. நம்ம படிச்சது 0 to 2l ஃபார்முலா தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த ஃபார்முலால ஏனுக்கான ஃபார்முலா நான் என்ன கொடுத்தேன் எடுத்து பாருங்க. an is equal to 1 by l, lன்றது இங்க பை, 1 by l இன்டர்வல் 0 to 2l f of x cos n pi x by l ன்னு நான் சொன்னேன். lக்கு பதிலா பையை போட்டீங்கன்னா பை கேன்சல் ஆகிடும், வெறும் cos nx into dx. ஸோ இதுதான் ஏஎன்கான ஃபார்முலா. ஓகே, அதில் எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1 by pi ஒரு பெரிய பிராக்கெட் போடுங்க. இன்டெக்ரல் 0 to 2 பையை 0 to pi அப்படின்னு போடுங்க. 0 to pi எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 1 into cos nx dx plus integral pi to 2 pi f of x. f of x ஓட வேல்யூ 2 into cos nx into dx. இப்போ இதை இன்டர்வல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. 1 by pi cos nx ஓட இன்டெக்ரல் sin nx by n with the limit 0 to pi plus இங்க இந்த 2 இருக்கு. இந்த 2 கூட அப்படியே இங்கே வச்சுக்கலாம். cos nx sin nx by n அவ்வளவுதான். லிமிட் பை டு 2 பை. ஸோ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சில வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன வேல்யூ தெரியணும்? sin pi 0, sin any pi 0, sin 2 pi 0 தான். ஸோ அதனால இன் ஜென்ரல் sin 2n pi 0ன்னு சொல்லிடலாம். sin 2n pi 0. ஓகேங்களா? அதே மாதிரி sin n pi 0, sin 0 0. இதெல்லாம் வந்து நல்லா தரவனா வச்சுங்க. என்ன கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்க. திருப்பியும் sin 2n pi 0
sin n பை 0 sin 0 0. இப்போ காஸ்க்கு வாங்க. cos 2n பை அதோட வேல்யூ 1. ஏன்னா ஈவன் நம்பர் வந்துடுச்சு, அது 1. cos n பை மைனஸ் 1 பவர் n. நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம். அப்புறம் cos 0 அதோட வேல்யூ 1. இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு சம்பளம் தான் நான் இதை எழுதி கொடுத்துட்டேன். அடுத்த சம்பளம் வந்து டைரெக்டாக இதோட வேல்யூ நான் போட்டுருவேன். அதனால இதை ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? 1 பை பை அப்படியே பையை கொண்டு வந்து போடுங்க. sin n பை இதான் 0 சொல்லிட்டேங்க. 0 மைனஸ் லோயர் லிமிட் 0 போடுங்க. sin 0 0 பிளஸ் அப்பர் லிமிட்ஸ் 2, இங்கே 2 பை போடுங்க. sin 2n பை அதுவும் 0. லோயர் லிமிட் sin n பை அதுவும் 0. எல்லாமே 0. அதனால வேல்யூ 0. ஸோ a என்னோட வேல்யூ 0. a தான் இது சம்பளம் ஆன்சர். இந்த சம்பளம் சொல்லியிருக்காங்க. If f of x is equal to sin x 0 to pi 0 pi to 2 pi. So 0 to 2 pi தான் ஃபுல் இன்டர்வல். அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? b1 தான் கேட்டிருக்காங்க. bn கூட கேட்கல. ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கிளியரா கவனிச்சுங்க. அப்போ bnக்கான ஃபார்முலா எழுதி அந்த n-க்கு பதிலா 1 போட்டுறணும். ஸோ bn ஃபார்முலா என்னது? 0 to 2 pi 1 by l 1 by pi integral 0 to 2 pi f of x into sin n பை x பை எல்லாம் போட தேவையில்லை. அதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே போட்டுட்டே கூட நான் சொல்றேன். sin n பை x பை l தான் ஃபார்முலா. ஆனால் எல்லுக்கு பதில் பை தான் போடுறோம். பை போட்டால் பை பை கேன்சல் பண்ணி sin n பை sin nx. அதனால இது வந்து sin nx இன்டு டி. இதுதான் வந்து bnக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த bnக்கான ஃபார்முலால எனக்கு b1 தானே வேணும். இப்போ வாட் இஸ் b1? 1 by pi integral 0 to 2 pi f of x into sin n-க்கு 1 போட்டீங்கன்னா sin x dx. ஓகே, இப்போ நம்ம அந்த இதை ரெண்டா பிரிச்சுவோம். 1 by pi bracket 0 to 2 pi எப்படி பிரிக்கணும்? 0 to pi 0 to pi f of x ஓட வேல்யூ sin x. எல்லாம் இங்கேயும் வர sin x இருக்கு. sin x dx பிளஸ் அடுத்த இன்டர்வல் பை டு 2 பைல அதோட வேல்யூ 0. அதனால அது நம்ம போட தேவை 0. இதை மட்டும் இன்டர்வல் பண்ணி வேல்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆன்சர். சரி, எப்படி இன்டர்வல் பண்றது? 1 by pi integral 0 to pi sin square x into dx. இதை இன்டர்வல் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றது? பொதுவாக இதை sin square x இன்டர்வல் பண்றது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்ஷன் ஃபார்முலா, எல்லாருக்குமே தெரியும். sin square x வந்து 1 minus cos x by 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவீங்க. எல்லாருமே அதான் பண்ணுவீங்க. ஆனா அதை தவிர ஒருவேளை இன்டர்வல் 0 to pi by 2 இருந்து sin பவர் எந்த வேல்யூ இருந்தாலும் sin pi by 2 இருந்தா நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரிடக்ஷன் ஃபார்முலா தான் ஷார்ட்கட், ஈஸியா ஒரு 2 லைன்ல ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த மெத்தட்லையும் போட்டு தரேன், இந்த மெத்தட்லையும் ஷார்ட்டா போடுறது, ரெண்டு மெத்தடா நான் சம கொடுத்துறேன். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? 1 by pi integral 0 to pi sin ஸ்கொயர் வந்து 1 minus cos 2x by 2 அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 2 வெளில எடுத்துவீங்க. 1 by 2 pi அப்படின்னு எடுத்துட்டு 1 இன்டர்வல் பண்ணீங்கன்னா x minus cos 2x இன்டர்வல் பண்ணா sin 2x by 2 போட்டு லிமிட் 0 to pi அப்படின்னு போட்டீங்கன்னா 1 by 2 pi அப்பர் லிமிட் கொண்டு வந்து போட்டீங்கன்னா pi, இங்க அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா sin 2 pi 0 மைனஸ் லோயர் லிமிட் 0 போட்டீங்கன்னா 0, இங்க 0 போட்டாலும் 0. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆயிடும். 1 by 2 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 1 by 2 என்னன்னு பாருங்க, பி தான் ஆன்சர். சரி, இல்லை இவ்வளோ பெரிய ஸ்டெப்பாக போடுறதுக்கு இந்த ஷார்ட் கட் இருக்குன்னு சொன்னேன். என்ன மெத்தட்ல போடலாம்னு சொன்னேன். ரிடக்ஷன் ஃபார்முலால போட்டால் இதுல இருந்து அப்படியே நம்ம பைபாஸ் பண்ணிடலாம். ஆனால் ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா பை by 2 வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? பை லிமிட் 0 to pi அப்படின்னு இருக்குன்னா இன் பிட்வீன்ல தான் பை by 2 இருக்கும். அப்போ 0 to pi நம்ம எப்படி எழுதலாம்னா 2 times of 0 to pi by 2 எழுதலாம். கரெக்டா? 2 times of 0 to pi by 2. அப்போ இதை நான் எப்படி மாற்ற போறேன்னா 2 times of 0 to pi by 2 அப்படின்னு போட்டுக்கலாம்.
ஓகே. அப்போ இது ரிடக்ஷன் ஃபார்ம்ல இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ரிடக்ஷன் ஃபார்ம்ல என்ன மெத்தட் சொல்றேன் கவனிங்க. இங்க இருக்கிற நம்பரை அப்படியே கீழே போட்டுடணும். அங்க இருக்கிற நம்பர் அப்படியே கீழே போட்டு 2 ரெடியூஸ் பண்ணணும். 2ல 2 போனா என்ன வரும்? 0. 0னா போடக்கூடாது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ மேல வந்து இதுல 1 குறைக்கணும். இதுல 2ல 1 போனா 1. அதுக்கப்புறம் 2 குறைக்கணும். 2 குறைக்க முடியாது. அவ்வளவுதான், அதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது ஈவனா இருந்தா π/2 போட்டுருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதான் இவ்வளவு பெருசா போறத ரிடக்ஷன் ஃபார்ம்ல ஷார்ட்டா போட்டு பாருங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணுவீங்க. இந்த பைக்கு இந்த பை கேன்சல் பண்ணுவீங்க. மிச்சம் 1/2 வந்துச்சு. இவ்வளோ பெருசா போடுறதுக்கு ஒரே லைன் வந்துச்சு. இல்ல ரிடக்ஷன் ஃபார்ம்ல குழப்பமா இருக்கா? இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன்னா ரிடக்ஷன் ஃபார்ம்ல கன்ஃபியூஸ் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு 0 to π/2 sin பவர் 6x அப்படி இருக்கும். இது பெரிய நம்பரா கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரிடக்ஷன் ஃபார்முலால இங்க இருக்கிற நம்பர் அப்படியே போடுங்கன்னு சொன்னேன். ஓகே, அதான் இங்க இருக்கிற 2 அப்படியே போட்டேன். கரெக்ட். போட்ட பிறகு 2 ரெடியூஸ் பண்ணணும். 6ல 2 போச்சுன்னா என்ன வரும்? இன்ட்டு 4ல 2 போச்சுன்னா 2. 2ல 2 பண்ணா 0 தான் போடக்கூடாது. நாங்க ஆரம்பிக்கும் போது 2 இருந்தது, அதனால தான் அதை ரெடியூஸ் பண்ணல. ஓகே, மேல என்ன பண்ணணும்? இதுல 1 ரெடியூஸ் பண்ணா 5. அதுக்கப்புறம் 2 ரெடியூஸ் பண்ணுங்க. 5ல 2 போச்சுன்னா 3. 3ல 2 போச்சுன்னா 1. இது ஈவன் நம்பர். அப்போ கடைசியில் π/2. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ண அப்படிதான். 1 3s are 3, 2 3s are 6. அவ்வளோதான். 5 5 இதில் 2 2s are 4, 4 2s are 8, 8 4s are 32. இதுதான் ஆன்சர். அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். என்ன, அது பெரிய நம்பர்னால கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுது. அது என்ன பண்ணியிருக்கோன்றது கிளியரா புரிஞ்சுது. சின்ன நம்பரா இருக்கு, பவர் 2. அதே 2 இங்கே போட்டு 2 ரெடியூஸ் பண்ணி நம்பரே இல்லையே விட்டுற வேண்டியதுதான். 2ல 1 போனால் 1. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஈவன் நம்பர் π/2 முடிஞ்சு போச்சு. ஸோ இதை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிடக்ஷன் ஃபார்ம்ல இது உங்களுக்கு ஈஸியாக புரியுது. ஸோ ஆல்வேஸ் அப்ளை ரிடக்ஷன் ஃபார்ம்ல. இது வந்து தேவையில்லாம எம்சிக்கு கொஸ்டின் எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஷார்ட்டாக கூட ட்ரை பண்ணுங்க. இப்போ இங்கே பாருங்க. f of x வந்து x into sin x in the interval 0 to 2 pi. Find the Fourier coefficient a0 அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோரியர் கான்ஸ்டன்ட் a0 கேட்குறாங்க. சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? 0 to 2 பைக்கு a0க்கான ஃபார்முலா என்னது? 1/L interval 0 to 2L f of x into dx. இப்போ 1/Fi interval 0 to 2 pi f of x என்றது x into sin x into dx. முடிஞ்சு போச்சு. ஸோ பெர்னோலிஸ் மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். என்ன பெர்னோலிஸ் மெத்தடு? டேக் அல்ஜிபிரிக் டேர்ம் ஃபர்ஸ்ட், இன்டகிரேட் தி ரிமைனிங் டேர்ம். sin x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ், அடுத்தது மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் sin x. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேர்ம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துடும், விட்டுருணும். இதுதான் பெர்னோலிஸ் மெத்தட். லிமிட் வந்து 0 to 2 pi. சரிங்களா? ஸோ பெர்னோலிஸ் மெத்தட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ரொம்ப சிம்பிள் தான். அல்ஜிபிரிக் டேர்ம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது இன்டகிரேட் பண்ணணும். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் ஆர் மைனஸ். மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் sin x. அடுத்த டேர்ம் இது கான்ஸ்டன்ட்னால 0, அதனால விட்டுடலாம். ஓகே, இப்போ 1/π லிமிட்டை ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே லிமிட் இங்கே எக்ஸ் போட்டிங்கன்னா மைனஸ் முதல்ல இருக்கு. மைனஸ் பைக்கு எக்ஸ் பதில் 2π. அந்த 2π கொண்டு நீங்கள் போட்டீங்கன்னா காஸ் 2π. அப்புறம் மைனஸ் மைனஸ் பிளஸ் sin 2π. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் 0 கொண்டு வந்து நேரம் 0 into anything 0 பிளஸ் sin 0 0. அவ்வளோதான். அது 2 வேல்யூ சொல்லியிருக்கிறேன். காஸ் 2π ஈவன் நம்பர் ஆஃப் பை எப்பவுமே 1. காஸ் பைனா மைனஸ் 1. sin 2π sin எனி நம்பர் ஆஃப் பை 0. இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா எடுத்து எழுத வேண்டியதுதான். 1/π இன்டெக்ரல் காஸ் 2π, இதோட வேல்யூ என்னது? 1ன்னு சொல்லியிருக்கேன். 1 into this minus 2π. sin 2πயோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இது 0 ஆகிடும். விட்டுருங்க. இப்போ அடிச்சிங்கன்னா -2 தான் ஆன்சர். ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர்.
இது பாருங்க. If f of x is equal to 2x minus x square in the interval 0 to 3, find the Fourier coefficient a0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை 0 to Lன்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க ஆஃப் ரேஞ்ச் Fourier series from the half range Fourier series what is a0 half range Fourier cosine series அப்படின்னு சொன்னாதான் 0 to L. அவங்க ஆஃப் ரேஞ்சுன்ற ஒரு வேர்டே சொல்லலைன்னா யூ கன்சிடர் இட் இஸ் லைக் எ ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ். ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ்னா இது வந்து 0 to 2L தான். அப்போ இங்க இருக்கிற 2L இங்க இருக்கிற 3க்கு ஈக்குவல் பண்ணணும். 2L ஈக்குவல் டு 3 அப்படின்னா L வந்து 3/2. L வந்து 3/2. அதுதான் நான் இப்போ சொன்னேன். எல் வச்ச ஃபார்முலா படிச்சாதான் இது ஈஸி. வெறும் பை வச்ச ஃபார்முலா மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த எல் வச்ச சம்பளம் உங்களால சால்வ் பண்றது கஷ்டமாயிடும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம எல் வச்ச சம்பளம் டைரக்டா ஃபார்முலா படிச்சிருக்கிறதுனால இப்போ இதை ஈஸியா போட்டுடலாம், டீல் பண்ணிட்டு இந்த மாதிரி சம்பளம். எப்படி இந்த மாதிரி சம்பளம் டீல் பண்றது? நேரம் இந்த ஃபார்முலா ஏ நாட்டுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கேன். 0 to 2Lனா ஏ நாட்டுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன்? a0 is equal to 1/L integral 0 to 2L f of x dx. ஓகே, அதில் எல்லோட வேல்யூ என்னது? 3/2. அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. integral 1 equal to L. Lனா 3/2 integral 0 to 2L. Lக்கு பதிலாக 3/2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆனால் 3 ஆகிடும். into f of x. f of x ஓட வேல்யூ என்னது? 2x minus x square into dx. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஏ0 கிடைச்சது. முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் எல்ல ஃபார்முலா படிச்சதுனால தான் இதுக்கும் யூஸ் ஆயிடுச்சு, 2πக்கு யூஸ் ஆயிடுச்சு. வெறும் 2π மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் எல்லுக்கு எங்க ஃபார்முலான்னு தேடணும். ஒரே ஃபார்முலா 2L சம்மந்தப்பட்ட ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் போத் எல் அண்ட் π. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, டினாமினேட்டர் நியூமரேட்டர். அப்போ 2/3. இதை இன்டர்வல் பண்ணுங்க. 2x²/2 minus x³ 3 with the limit 0 to 3. அடுத்தது வந்து 2/3. இந்த 2 கேன்சல் ஆகிடும். 3 கொண்டு வந்து போட்டிங்கன்னா 3² 9 minus 3³ 27. 27/3. இது அடிச்சிங்கன்னா 9 minus 9 0. அதனால 0. சரிங்களா? இதுக்கு இதில் அடிச்சிங்கன்னா 9 minus 9 0. ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். இது அடுத்தது பாருங்க, இன்டர்வல் -π to +πன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட். இந்த மாதிரி -π to +πன்னு சொல்லிட்டாவே நான் அப்பயே சொல்லியிருக்கேன், ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். எல்லாருக்குமே தெரியும் f of x equal to x²ன்றது எப்பவுமே அது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருந்தேன், ஈவன் ஃபங்க்ஷன்னா a0ம் an கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா bn கண்டுபிடிக்க முடியாது. bn என்னது? அங்க 0. ஆனால் இங்கே bn தானே கேட்டிருக்காங்க. அப்போ bn 0, d தான் ஆன்சர். முடிச்சு போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஈவன் ஃபங்க்ஷன்னா a0 n மட்டும்தான் வரும். அப்போ bn 0. சரி, அப்போ ஆட் ஃபங்க்ஷன்னா bn மட்டும்தான் வரும். அப்போ எது 0? a0ம் 0, an-ம் 0. இதுங்களா? நல்லா கிளியரா நான் வச்சுக்கணும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது எழுதிடலாம். ஆட் ஃபங்க்ஷன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். ஈவன் ஃபங்க்ஷன்னா 2 வேல்யூ வரும். மற்றது 0 ஆயிடும். இதுல இப்போ f of x is equal to mod x. f of x is equal to modulus-னு போட்டுட்டாவே அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்கும். So this is even function. இது ஈவன் ஃபங்க்ஷன்ல a0 கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? உடனே திங்க் பண்ணணும். ஈவன் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்? ஈவன் ஃபங்க்ஷனை 2 கண்டுபிடிக்கலாம். a0ம் கண்டுபிடிக்கலாம், an-ம் கண்டுபிடிக்கலாம். bn மட்டும்தான் 0. அப்போ இங்க ஆனால் bn கேட்கல, a0 தானே கேட்குறாங்க. அப்போ a0க்கான ஃபார்முலா நான் கொடுத்துருந்தேன் பாருங்க. ஈவன் ஃபங்க்ஷனுக்கு இந்த -π to +π, அதாவது -L to +Lக்கு a0க்கான ஃபார்முலா நான் என்ன கொடுத்துருந்தேன்? a0 equal to 2/L, Lக்கு பதிலாக π, 2/L integral 0 to L f of x dx. இதுதான் நான் கொடுத்துருந்தேன். அதில் கொண்டு f of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2/π. f of x வந்து mod xன்றது ரேஞ்சு தான் 0 to π போட்டாச்சு. அப்போ mod x வந்து வெறும் xன்னு சொல்லிக்கலாம். x-ஐ இன்டர் பண்ணிங்கன்னா x² 2 with the limit 0 to π.
இப்போ இதில் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். ஸோ 1 by pi substituting upper limit pi square minus 0. அப்போ ஒரு பையை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் பைன்னு வரும். ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த இந்த சம் பாருங்க. சேம் அதே minus pi to plus pi. So we should verify the function is odd or even. சரி, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x is equal to x into sin x. போன சம் எக்ஸ் ஸ்கொயர் நல்லா தெரியும் ஆடுன்றது. இந்த சம் ஆடா இப்படின்னா நம்ம செக் பண்ணி தான் சொல்லணும். கரெக்டுங்களா? செக் பண்ணாமே சொல்லலாம். ஒரு மெத்தட் இருக்கு. சைன் எக்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஆட் ஃபங்க்ஷன், எக்ஸும் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். அதனால ஆட் இன்ட்டு ஆட் ஈவன் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இல்லை எனக்கு இப்படி பார்க்க தெரியல, டவுட்டாக இருக்குன்னா இதுதான் சிம்பிளான மெத்தட். ஆட் இன்ட்டு ஆட் ஈவன். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு மைனஸ் எக்ஸ் into sin of minus x. Sin of minus x na minus sin x. So minus minus plus ஆயிடும். x into sin x. f of x வந்துருச்சு. அதனால இது ஈவன் ஃபங்க்ஷன் தான். இப்படி போட்டு வெரிஃபை பண்ண அவசியம் இல்லை. இப்படியே சொல்லிடலாம். x into sin x வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஈவன் ஃபங்க்ஷன் தான் we can find a0 and an. பட் bn வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஈவன் ஃபங்க்ஷன் தான் bn 0ன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க bn தானே கேட்டிருக்காங்க. அப்போ b தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஈஸியா போட்டுடலாம். இப்போ sin x mod sin x சொல்லியிருக்காங்க. எப்பவுமே sin x வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். sin x வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஆனா மாடுலஸ் போட்டா அது ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிடும். அப்போ இது வந்து என்னது? ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, ஈவன் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்? அதே தான். ஈவன் சென்ஸ் ஃபங்க்ஷன்ல a0ம் கண்டுபிடிக்கலாம், an கண்டுபிடிக்கலாம். bn வந்து 0. அதனால என்னது? bn கேட்டதுனால இதோ 0ன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா f of x வந்து mod cos x. cos x வந்து ஈவன் ஃபங்க்ஷன். mod போட்டதுனால அதுவும் ஈவன் ஃபங்க்ஷன். மொத்தத்தில் இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்? a0ம் கண்டுபிடிக்கலாம், an கண்டுபிடிக்கலாம். ஆனால் a0 தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ a0க்கான ஃபார்முலா எழுதுங்க. a0க்கான ஃபார்முலா -l to +l. ஃபார்முலா என்னது? 2/l. நல்லா நான் வச்சுக்கணும். -l to +l a0க்கான ஃபார்முலா 2/l இன்டெக்ரல் 0 to l. l பதிலா பை போட சொல்லியிருக்குல்ல, அப்போ l பதிலா பை போட்டுடலாம். 2/π இன்டெக்ரல் 0 to π f of x dx. ஓகே, அப்போ என்ன ஆச்சு? 2/π இன்டெக்ரல் 0 to π அப்படின்றது பார்த்தீங்களா? 0 to π f of x வந்து mod cos x. இந்த சம் ஒரு ஸ்பெஷல் சம். ஏன்னா இது வந்து டயக்ராம் வச்சு இது கொஞ்சம் சம் வந்து மாறும். cos x ஓட டயக்ராம் என்ன தெரியுமா? cos x ஓட டயக்ராம் இப்படி போயிட்டு வரும். சரிங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து -π/2, இது 0, இது π/2, இந்த இடத்துல பை வரும். இப்போ என்னன்னா 0 to π அப்படின்ற ரேஞ்சில் 0 to π/2 வரைக்கும் கர்வ் மேல இருக்கு. π/2 to π/2 to πல கர்வ் வந்து கீழே இருக்கு பாருங்க. அதனால இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கிறதுனால இந்த சம்மை வந்து ரெண்டு பார்ட்டை பிரிச்சு தான் போடணும். எப்படி பிரிச்சு போடணும்னா 2/π ஒரு பெரிய பிராக்கெட் போட்டு 0 to π/2 வரைக்கும் வருது. 0 to π/2 வரைக்கும் கர்வ் வந்து above the x axisனால வெறும் cos x பிளஸ் இன்டெக்ரல் π/2 to π/2 to π வரைக்கும் கர்வ் வந்து below the x axis கீழே இருக்கிறதுனால மைனஸ் cos x dx அப்படின்னு போறோம். சரிங்களா? கர்வோட வேரியா இருந்ததுனால இந்த மாதிரி இந்த சம்ல இதான் ஒரு ட்ரிக்கியான மாடு cos x திருப்பி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஸ் யூஷுவல் இன்டர்வல் பண்ணி லிமிட்டை போட்டோன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ cos x ஓட இன்டெக்ரல் sin x வித் த லிமிட் 0 to π/2. இந்த மைனஸ் வந்து வெளியில போட்டுருங்க. cos x ஓட இன்டெக்ரல் sin x வித் த லிமிட் π/2 to π. ஓகே, லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாமா? 2/π
ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் sin pi by 2 1 மைனஸ் 0 போடுங்க sin 0 0 இது வச்சு அவ்வளோதான். அடுத்து இதில் அப்பர் லிமிட் பையை கொண்டு வந்து போட்டால் sin pi 0 மைனஸ் pi by 2 கொண்டு வந்து போட்டீங்கன்னா sin pi by 2 1 இப்படி போயிடுச்சு. டைரக்டா லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேணா நீங்க வேல்யூ சொல்ற பாருங்க. sin pi by 2 ஓட வேல்யூ 1, cos pi by 2 ஓட வேல்யூ 0, sin pi ஓட வேல்யூ 0, sin 0 ஓட வேல்யூ 0, அப்புறம் sin pi by 2 வேலை சொல்லியாச்சா. வேற cos pi ஓட வேல்யூ -1. இதெல்லாம் அங்கங்க வரும், நல்லா மைண்ட் வச்சுங்க. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் 2 by pi இன்ட்டு 1. இந்த மைனஸ் உள்ள போனால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1, 1 + 1 2. அப்போ அது 4 by pi. அவ்வளோதான் ஆன்சர். 4 by pi எங்கே இருக்கு பாருங்க, பி. ஸோ பி தான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷன் கூட பார்த்தீங்கன்னா -π to 0, 0 to π. அப்போ ரேஞ்ச் வந்து -π to +π தான். அப்போ ஆடா ஈவனான்னு செக் பண்ணி ஆகணுமே. ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் மேலே இருக்க ஃபங்க்ஷனில் மைனஸ் போட்டிங்கன்னா கீழே இருக்க ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதாவது நல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. இதை வந்து π1 அப்படின்னு எடுத்துக்கங்க ஃபங்க்ஷன், கீழே இருக்கிறது வந்து π2 அப்படின்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, மேலே இருக்கிறது π1 ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னா 1 + 2x by π. ரேஞ்ச் வந்து -π to +π 0. இதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதில் தான் எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணணும், ஆடா ஈவனா செக் பண்ணுறதுக்காக. அப்படி பண்ணீங்கன்னா 1, இங்கே எக்ஸுக்கு பதிலாக -x போட்டிங்கன்னா -2x by π. அப்போ அப்படி போடும்போது மேலே இருக்கிறதுக்கு போட்டோம்னா கீழே இருக்கிறது வந்துச்சு பார்த்தீங்களா. இதுலேயும் ரேஞ்சை மாற்றிங்கன்னா அப்படியே உள்டாவாக மாறிடும். இது அப்படியே சிம்பிள் பண்ணிங்கன்னா 0 < x π ஆகிடும். அப்போது என்னன்னா ரீப்ளேஸ் பண்ணால் π2 வருது பார்த்தீங்களா. அப்படி வந்தால் f(x) வந்து ஈவன் ஃபங்க்ஷன். சப்போஸ் முன்னாடி ஒரு மைனஸ் வந்தால் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த f(x) வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனல் தான் நான் என்ன சொல்கிறேன், ஈவன் ஃபங்க்ஷனல்னா we can find a0 and an. bn வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க bn தானே கேட்குறாங்க, டேரக்டாக 0ன்னு சொல்லிடலாம். சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷனில் ஆட் அண்ட் ஈவன் செக் பண்ணுறது இதான் மெத்தட். நல்லா பேரை பார்த்துங்க. இப்போ இன்னொரு சம்மம் போட்டுக்கலாம் ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷனில். இதுவும் பாருங்க, 0 to π -π to 0. அப்போ -π to 0 மாற்றி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. -π to 0, 0 to π. இப்போ இதுவும் -π to +π தான். அப்போ ஆடா ஈவனா செக் பண்ணணும். மேலே இருக்கிறது π1 எடுத்துக்கங்க. π1 of x is equal to x plus 1. ரீப்ளேஸ் பண்ணுங்க. π1 of -x. இப்போ போட்டிங்கன்னா என்ன வரும், -x plus 1 வந்துச்சுங்களா. மைனஸை வெளில எடுங்க. மைனஸை வெளில எடுத்தீங்கன்னா x -1. இப்போ நல்லா பாருங்க, x -1ன்றது என்னது, கீழே இருக்குது π2. அப்போ π1 of -x வந்து -π2 of x வந்துச்சா. அப்போ ஆட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. தற்போது இது ஆட் ஃபங்க்ஷன். நாட் ஓன்லி தட், இந்த லிமிட்டும் சேர்த்து போடணும். ஆக்சுவலாக போட்டிங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான் மாறும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ இது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட் ஃபங்க்ஷன்னா வெறும் bn மட்டும் கண்டுபிடிக்கணும். a0 an இந்த ரெண்டுத்தோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம கேட்குறது a0 தானே கேட்குறாங்க, டக்குன்னு அடிச்சு 0ன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா. இப்போ நான் அதெல்லாம் a0 போட்டிருக்கேன் அப்படின்றதுனால எக்ஸாம்பிள் வந்து a0 தான் கேட்கணும் அவசியம் இல்லை. b0 கேட்டாங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் போகணும். அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராகுங்க. நான் இங்கே கேட்டுக்கிறதுனால அது மட்டும் தான் எக்ஸாம்பிள் கேட்கணும் அவசியம் கிடையாது. அடுத்த சம், f(x) is equal to x plus x square in the interval -π to +π. அப்போ இதை ஆடா ஈவனா செக் பண்ணி தான் a0 கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக -x போடுங்க. இங்கே -x plus -x the whole square. இப்போ என்ன ஆகிடும், -x plus -x the whole square x square. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதனால இது f(x)க்கு ஈக்குவலாக இல்லை. சரி, மைனஸை வெளில எடுத்து பார்க்கலாம்.
மைனஸ் வெளில எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் ஈக்குவலா இல்லை. ஸோ இதுக்கும் ஈக்குவலா இல்லை, இதுக்கும் ஈக்குவலா இல்லை. அப்போனா இது ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது. அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் ஆட் நார் ஈவன். ஆடும் இல்லை, ஈவனும் இல்லை. அப்போ ஆடும் இல்லை, ஈவனும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏ நாட்டுக்கு நம்ம அப்போ இதுல எதுவுமே ஜீரோ கிடையாது. ஏ நாட்டும் கண்டுபிடிக்கலாம், ஏஎன்னும் கண்டுபிடிக்கலாம், பிஎன்னும் கண்டுபிடிக்கலாம், எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா உடனே பிஎன் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லலாம். ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா ஏ நாட் ஏன்னு சொல்லலாம். ஆடும் இல்லை, ஈவனும் இல்லைன்னா எல்லாமே கண்டுபிடிக்கலாம். பட் அவங்க கேட்கறது என்னது? ஏ நாட் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏ நாட்டுக்கான ஃபார்முலா ஏ நாட் ஈக்குவல் டு 2/πன்னு போட்டுறதுங்க. நெய்தர் ஆட் நார் ஈவனுக்கு நான் ஃபார்முலா கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, அந்த ஃபார்முலா இங்கே சொல்லிடுறேன். அதே 1/L ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். 1/L இன்டெகிரல் மைனஸ் எல் டு பிளஸ் எல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அது கொண்டு நேரம் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 1/π இன்டெகிரல் மைனஸ் பை டு பிளஸ் பை எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ இதை இன்டர்வல் பண்ணலாம். நார்மலாக இன்டகிரேஷன் மெத்தடாலஜி நம்ம எப்படி பண்ணுவோம்? 1/π இன்டகிரல் மைனஸ் பை டு பிளஸ் பை எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் மைனஸ் பை டு பிளஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகே, நான் இப்போ இன்டகிரலை பற்றி தான் பேச போகிறேன். இன்டகிரேஷனில் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? 0 if it is odd function. 2 times of 0 to a ன்னு சொல்லலாம். எப்போ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால். இதில் இது ஆட் ஃபங்க்ஷன், இது ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்டானே? ஆட் ஃபங்க்ஷனாக தான் என்ன சொல்லியிருக்கேன்? 0. அப்போ இது 0 ஆகிடும். இதோட வேல்யூ விட்டு 0. அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தானே. அப்போ அது என்ன மாறுன்னு சொல்லியிருக்காங்க? 2 சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து 2 times of integral 0 to π x square dx. அப்போ இது 2/π x ஸ்கொயர் இன்டர்வல் பண்ணீங்கன்னா x³ 3 with the limit 0 to π. அப்போ 2/π போட்டீங்கன்னா π³ 3. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2π²/3. இதுதான் ஆன்சர். 2π²/3 என்ன இருப்பாங்க? D. ஸோ D தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் -π to +π தான் லிமிட் வரும். -π to 0, 0 to π. ஸோ இதோட ரேஞ்சும் -π to +π. அப்போ ஆடா ஈவனா செக் பண்ணணும். கரெக்டுங்களா? ஆடா ஈவனா செக் பண்ணால் என்ன சொல்லுவோம்? மேலே இருக்கிறதுல π1 எடுத்துக்கிட்டு கீழே இருக்க π2 வருமானு பார்க்கணும். ஆனால் மேலே இருக்கிறது -π, கீழே இருக்கிறது எக்ஸ். சம்மந்தமே இல்லை, ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாதனால இது வந்து நெய்தர் ஆட் நார் ஈவன் தான். ஸோ திஸ் இஸ் நெய்தர் ஆட் நார் ஈவன். அப்போ நெய்தர் ஆட் நார் ஈவனுக்கு ஏ நாட்டுக்கான ஃபார்முலா என்னது? இப்போதான் நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன். 1/L integral minus L to plus L L π f of x dx. இது ரெண்டா பிரிங்க. 1/π bracket -π to 0 -π to 0 f of x -π to 0 f of x ஓட வேல்யூ என்னது? x plus integral 0 to π f of x ஓட வேல்யூ என்னது? -π. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணுவோம்னா 1/π எக்ஸை இன்டர் பண்ணிங்கன்னா x²/2 லிமிட் வந்து -π to 0. இந்த -πயை வெளியில் எடுத்துருங்க. dx இன்டர் பண்ண x, அதோட லிமிட் 0 to π. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1/π அப்பர் லிமிட் 0 கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா 0 மைனஸ் லோயர் லிமிட்டை கொண்டு வந்தீங்கன்னா π²னா -π²னா +π². ஸோ π²/2 இது முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே வருவோம். -π அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டால் π, லோயர் லிமிட் வந்து 0. பொறுமையாக போடுங்க, ஏன்னா இது கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து சட்டுன்னு ஏதாவது தப்பு வந்துடும்.
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான் இது. இது வந்து மைனஸ் பை ஸ்கொயர் பை 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பை ஸ்கொயர். ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னு பாருங்க. 1 பை பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 பை ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர்னா மைனஸ் 3 பை ஸ்கொயர் பை 2. ஸோ பையை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் 3 பை பை 2 இதுதான் ஆன்சர். மைனஸ் 3 பை பை 2 எங்கே இருக்கு? இந்த ஆப்ஷனில் இல்லை. ஸோ டைப்பிங் எரர். ஸோ இப்போ இந்த இடத்துல 3 போட்டுருங்க. ஸோ மைனஸ் 3 பை பை 2. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா f of x is equal to 1 minus x square in the interval minus 1 to plus 1 of period 2. Find the Fourier coefficient a0. So minus 1 to plus 1 இது minus l to plus l. பொதுவாகவே minus l to plus lனா வாடா இவனை செக் பண்ணி ஆகணும். இங்கே கொடுத்துருக்க f of x is equal to 1 minus x squareன்றது ஈவன் ஃபங்க்ஷன், நம்மளுக்கே தெரியும். ஈவன் ஃபங்க்ஷனை நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம்? a0ம் an கண்டுபிடிக்கலாம். bn மட்டும்தான் 0. ஆனால் அவங்க கேட்டுக்கிறது a0. இப்போ a0க்கான ஃபார்முலா தான் நான் எழுதி ஆகணும். a0க்கான ஃபார்முலா மைனஸ் l to plus l வந்து 1 by l integral 0 to 1 by l 2 by l 2 by l integral 0 to l f of x dx. இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூ இங்கே வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் 1 to plus 1. அப்போ 2 by 1 2 integral 0 to l எல்லோட வேல்யூ 1. f of x வந்து 1 minus x into dx. ஸோ இதை இன்டர்வல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ 2 இன்ட்டு 1 இன்டர்வல் பண்ணால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் கியூ பை 3 வித் லிமிட் 0 to 1. 2 இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 by 3. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3ல் 1 பண்ணால் 2. ஸோ 2 by 3. அப்போ வந்து 4 by 3 தான் இந்த சம்மோட ஆன்சர். 4 by 3 பி தான் இந்த சம்மோட ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா f of x is equal to minus 1 plus 1 limit minus 2 to 0 0 to 2. ஸோ மைனஸ் 2 to 2 plus 2நாவே நம்ம ஆடா என்ன செக் பண்ணிக்கணும். ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வேற ஒன்று இருக்குது, கீழே வேற ஒன்று இருக்குது. இதில் எக்ஸே கிடையாது. எக்ஸ் இருந்தால் தான் மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஆடா இவனை செக் பண்ணுவோம். எக்ஸே இல்லாதனால இது நெய்தர் ஆர் நார் ஈவன். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் f of x is neither or nor even. அப்போ a0க்கான ஃபார்முலா a0 is equal to 1 by 2 by ஆக்சுவலாக neither or nor evenல வந்து 1 by f தான் ஒரு ஃபார்முலா. அப்போ 1 by l integral minus l to plus l f of x dx. பட் இங்கே எல்லோட வேல்யூ என்னது? 2 மைனஸ் l to plus l. எல்லோட வேல்யூ 2. அப்போ என்ன வரும்? 1 by 2 minus 2 to plus 2 f of x dx. இப்போ இதை ரெண்டாக பிரிக்கணும். எப்படி ரெண்டாக பிரிக்க போறீங்க? 1 by 2 integral minus 2 to 0 f of x ஓட வேல்யூ minus 1 dx plus integral 0 to 2 f of x ஓட வேல்யூ 1 into dx சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா 1 by 2 minus 1 dx என்டர் பண்ணால் x with a limit minus 2 to 0 plus dx ஓட இன்டர்வல் x அதோட லிமிட் 0 to 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட் பண்ணணும். 1 by 2 இன்ட்டு அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து 0ன்னு போட்டோம்னா 0 மைனஸ் லோயர் லிமிட்டை கொண்டு வந்து போடும்போது நல்லா கேட்டுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? ஒருவேளை இல்லை எனக்கு இது மைனஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இந்த மைனஸ் வந்து என்ன பண்ணுறது? வெளியில் போட்டுருணும். மைனஸை வெளியில் போட்டு இந்த பிராக்கெட் போட்டுட்டிங்கன்னா இந்த கன்ஃபியூஸ் வராது உங்களுக்கு. சரிங்களா? அப்போ நான் இந்த மைனஸ் வெளியில் போட்டுட்டு இப்போ பாருங்க, அப்பர் லிமிட் 0 மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 பிளஸ் இங்கே வந்து 2 மைனஸ் 0 இல்லைன்னா 1 by 2 இது வந்து ஒரு மைனஸ் 2 அது பிளஸ் 2 ரெண்டும் சேர்ந்து 0
0. So A தான் இந்த ஆன்சர். Next, the RMS value. RMS value நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? RMS is equal to root of 1 by B minus A integral A to B f of x the whole square into dx. இப்போ இதில் A இது B இது. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது root of 1 by B minus A na L minus 0 L integral A to B. A na 0, B na L. F of x வந்து x square. F of x the whole square na x power 4 into dx. ஓகேங்களா? அப்போ இதில் என்ன பண்ணுவோம்? இன்டெக்ரல் 0 to L x power 4 dx தனியாக கண்டுபிடிங்க. x power 5 by 5 with the limit 0 to L. L power 5 by 5. நேராக அதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. Root of 1 by L into L power 5 by 5. Cancel பண்ணினா root of L power 4 by 5. L power 4 ன்றது ரூட்ல எடுத்தீங்கன்னா L square by root 5. So L square by root 5. A தான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம் பார்த்தீங்கன்னா in Parseval's identity of half-range Fourier cosine series, which of the following term does not appear? Cosine series வந்துச்சுன்னா A0 வரும், AN வரும். புரியுதுங்களா? ஆனால் எது வராதுன்னா BN வராது. ஸோ ஆல் ஆஃப் த அபவ் டேர்ம் அப்பியர் அப்படின்றது தப்பு. இப்போ எது வராதுன்னு தானே கொஸ்டின் கேட்குறாங்க. டஸ் நாட் அப்பியர்னா பிஎன் மட்டும்தான் வராது. ஸோ பிஎன் தான் ஆன்சர். ஸோ சி த ஆன்சர். கொசைன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் A0 வரும், ஏஎன் வரும், பிஎன் வராது. அவங்க எது வராதா கேட்டிருக்காங்க. ஸோ சி த ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா the Fourier series of a real periodic function has cosine term if it is even. Correct. Even na A0 AN வரும், அது cosine term இன்வால்வ் ஆகுது, அதனால இது ரைட்டு. sin term if it is even. ஈவன்னா sin term வரக்கூடாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஈவன் சொன்னா A0 AN வரும், BN 0 ஆயிடும். ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா BN வரும், ஆனால் A0 0 AN 0. இதெல்லாம் வந்து மைண்டில் நல்லா தரவ வச்சுக்கணும். அதனால சைன் டேர்ம்னா இதான் சைன் டேர்ம். அப்போ சைன் டேர்ம்ல வந்து ஆடு தானே வருது, ஈவன் வராது. அதனால இது கிடையாது. கொசைன் டேர்ம் இஃப் இட் இஸ் ஆட். ஆடா இருந்தா கொசைன் டேர்ம் வரல, ஈவன் தான் வருது. ஆடா இருந்தா சைன் டேர்ம் தான் வரணும். ஆட் சைன் டேர்ம். ஸோ அதனால இதுவும் தப்பு. சைன் டேர்ம் if it is odd. Odd na sin term. Sin term if it is odd. Okay, correct. Odd na bn na sin தான வரப்போகுது, bn ல sin வரும். ஸோ odd termல sin தான் வருது. odd termல sin. ஸோ 4 ரைட்டு, 1 and 4 தான் ரைட்டு. ஸோ டி தான் ஆன்சர். நல்லா தெரிஞ்சுங்க, A0 AN எப்பவுமே கொசைனை ரெப்ரசன்ட் பண்ணும், bn வந்து சைனை ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். The value of bn of the function f of x with the period 2 pi minus pi to 0 0 to pi. So minus pi to plus pi ஆட் ஆயிவனா செக் பண்ணணும். ஆனால் மேலே 0 இருக்கு, கீழே x இருக்கு. ஸோ நெய்தர் ஆட் நார் ஈவன் தான். ஸோ அதில் bn கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, bnக்கான ஃபார்முலா 1 by L அப்படின்னா 1 by pi integral minus pi to plus pi f of x sin n pi x by L அப்படின்னு. Lக்கு பதிலாக பை போடும்போது பை கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் டைரெக்டாக வெறும் sin nx மட்டும்தான் வரும் இதில் into dx. கரெக்டானே? ஏன்னா நம்ம என்ன போடுவோம், sin n pi x by L போடுவோம். பட் இந்த சம்மில் Lக்கு பதிலாக பை போடும்போது பை கேன்சல் ஆனால் sin x ஆகும். சரி, ஓகே. இப்போ இதில் 1 by pi integral minus pi to 0ல f of x ஓட வேல்யூ 0.
ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to பையில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ், அப்புறம் சைன் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ இதை தான் நான் வந்து இன்டெக்ரல் பண்ணணும். 1/π. ஸோ இதை விட்டுருங்க, ஏதாவது 0 வச்சு இதை பற்றி நம்ம தேவையில்லை, இது மட்டும் தான். ஸோ பெர்னோலிஸ் மெத்தட், எக்ஸை வச்சு சைன் எக்ஸ் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என், மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இதை இன்டெல் பண்ணால் மைனஸ் சைன் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். பெர்னோலிஸ் மெத்தட் போடுறேன், சரிங்களா? ஸோ லிமிட் வந்து 0 to π. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் பையை கொண்டு வந்து நேராக போட்டிங்கன்னா மைனஸ் பை காஸ் என் பை minus 1 power n by n, minus minus plus. இந்த இடத்துல பை போட்டிங்கன்னா sin n phi 0, 0 கொண்டு வந்து நேராக இதில் போட்டிங்கன்னா 0 into anything 0, ப்ளஸ் இங்கே sin 0 0. ஒரு ஒன்றில் இது மட்டும்தான் வருது. இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு இந்த பையை கேன்சல், அப்போ மைனஸ் மைனஸ் 1 power n by n. என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க, ஆடு ஈவன் அப்படின்னு சொல்லி கற்றுக்காங்க. ஓகே, ஆடு ஈவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா -1, இந்த n வந்து ஆடாக இருந்தால் என்ன ஆகும்? n ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 1 3 5 வந்தால் மைனஸ் வரும், அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆட் நம்பராக இருந்தால் இதோட வேல்யூ 1/n வரும். சரி, ஈவன் நம்பராக இருந்தால் என்ன வரும்? ஈவன் நம்பர்னா 2 4 6, அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ், இப்போ மைனஸ் 1/n வரும். ஸோ ஆடாக இருந்தால் 1/n, ஈவனாக இருந்தால் மைனஸ் 1/n. எது இருக்குன்னு பாருங்க, ரெண்டுத்துல எது இருக்கோ அது ஆன்சர். மைனஸ் 1/n ஈவன், ஸோ மைனஸ் 1/n ஈவன். ஸோ ஏ தான் ஆன்சர், முடிஞ்சு வச்சு. மைனஸ் 1/n ஈவன், அதான் இதாக இருக்கு, அது இல்லை. ஸோ அப்போ அது ஏ தான் ஆன்சர். இது சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டு மைனஸ் எல் டு பிளஸ் எல், அப்போ ஆடா ஈவனை செக் பண்ணி ஆகணும். இது ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a0 to an கண்டுபிடிக்கணும். அவங்க an தான் கேட்குறாங்க. ஸோ an கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? 2/l இன்டெக்ரல் மைனஸ் எல் டு பிளஸ் எல் 2/l 0 to l. சரிங்களா? ஃபார்முலா தப்பாக இருக்கேன். இன்டெக்ரல் 0 to l f of x into cos n pi x by l into dx. ஸோ l தான் இங்கே வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ 2/l இன்டெக்ரல் 0 to l f of x ஓட வேல்யூ x square into cos n pi x by l into dx. ஸோ கேர்ஃபுல்லாக இதை இன்டர் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி இதில் எது வருதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் ஹெவியான சம் தான், பார்த்து பாருங்கள். 2/l. ஸோ பெர்னோலிஸ் மெத்தட், எக்ஸ் ஸ்கொயரை வச்சுக்கிட்டு இதை இன்டர் பண்ணிங்கன்னா sin n pi x by l by n pi by l கோஎஃபிஷியன்ட் மைனஸ், அப்புறம் வெளியில் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண 2x இன்ட்டு உள்ள என்ன பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் என் பை எக்ஸ் பை எல் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ண 2, இதை இன்டர் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் என் பை எக்ஸ் பை எல் பை என் கியூப் பை கியூப் பை எல் கியூப். லிமிட் வந்து 0 to l. ஓகே, இப்போ இதில் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். 2/l ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் எல்ல கொண்டு வந்து நேராக போட்டிங்கன்னா l by l கேன்சல் ஆகிட்டு sin n pi 0. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2l, இங்கே நேராக l போட்டிங்கன்னா l கேன்சல் ஆனால் காஸ் n pi, காஸ் n piனா மைனஸ் 1 power n by n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை l ஸ்கொயர். ஓகே, மைனஸ் போட்டு இங்கே நேராக l போட்டிங்கன்னா l கேன்சல் ஆனால் sin n pi, அதுவும் 0 தான். மைனஸ் லோயர் லிமிட் 0 கொண்டு வந்து நேராக இங்கே போட்டிங்கன்னா 0 into anything 0, மைனஸ் இங்கே 0 போட்டிங்கன்னா அதுவும் 0, இந்த இடத்துல 0 போட்டால் sin 0 0. ஸோ லோயர் லிமிட் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுச்சு. அப்போது இதில் என்னென்ன பண்ண முடியும்னு பாருங்கள் கேர்ஃபுல்லாக. இந்த எல்லுக்கு இந்த எல்லு கேன்சல், 2 into 2 4, டினாமினேட்டர் டினாமினேட் நியூமரேட்டர். ஸோ 4l ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 power n. மைனஸ் 1 power n வந்துச்சுனாவே ரெண்டாக பார்க்கலாம், ஆடா ஈவனாக பிரிக்கலாம் பாருங்க. ஈவனாக இருந்தால் என்ன வரும், ஆடா இருந்தால் என்ன வரும்? ஈவனாக இருந்தால் 2 4 6 அப்படின்னு போடுவோம். இப்போ 2 4 6 அப்படி போடும்போது இது வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது 4/l ஸ்கொயர் பை
n ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஈவனாக இருந்தால். ஆடாக இருந்தால் 1 3 5 அப்போ மைனஸ் வரும். -4l ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டுத்துல எது இருக்குன்னு பாருங்க. ஆடாக இருந்தால் ப்ளஸ் வருது, ஆனால் இங்கே மைனஸில் வரும், அப்போ அது டி கிடையாது. ஈவனாக இருந்தால் மைனஸ் வருது, அப்போ அதுவும் இல்லை. ஈவனாக இருந்தால் 4l ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் தான் இருக்குல்ல. ஈவனாக இருந்தால் 4l ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்குது, ஏல இருக்குது, ஏ தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 25 சம்ஸ் இந்த 4A சீரீஸில் போட்டிருக்கேன். ஸோ இதில் இருக்க எல்லா சம்மும் 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸாமில் கேட்குற சம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ, பாய்.